இன்றைக்கி நம்ம வாழைப்பூ பொரியல் பார்க்கலாமா? வாழைப்பூவில் இருக்கிற அந்த நாரும் நடுவில் இருக்கிற அந்த இதழையும் எடுத்துடணும். அப்போனா தான் அது நல்லா வேகும், இல்லைன்னா அது வேகாது. இதை க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். இது மட்டும் நம்மளுக்கு எடுத்துடணும். எடுத்துட்டோம் அப்படின்னம்னா நம்மளுக்கு இது மாதிரி கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா எப்போ வேக வைக்கிறோமோ அப்போ தான் அறிய முடியும். அப்போ அரிஞ்சிங்கன்னா தான் காரல் இல்லாமல் இருக்கும், இல்லைன்னா ஒரு மாதிரி கச்சத்தன்மை வந்துடும். சரிங்களா? இப்போ ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி உப்பு போட்டுக்கோங்க. இதில் அரிஞ்சு நான் அதில் போடுறேன். புளி ஊற வச்சுருக்கிறேன். அது எதுக்கு அப்படின்னா வாழைப்பூ ரசத்துக்காக. அது நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா பெரிய சைஸில் இருக்கிறத 3ஆக கட் பண்ணியிருக்கேன். அதுவே சின்ன சைஸில் இருக்கிறத 2ஆக கட் பண்ணியிருக்கேன். இந்தளவுக்கு கட் பண்ணிங்கன்னா போதும். ரொம்ப பொடுசாக கட் பண்ணிங்கனாலும் கொச கொசன்னு ஆயிரும், அதனோட டேஸ்ட்டே மாறிடும். இப்படி எடுத்து அது மாதிரி கட் பண்ணி நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டிருக்குறோம், அதுலேயே வேக வச்சுருங்க. வேக வச்சு தண்ணியை வடிச்சிருங்க. அந்த தண்ணியில் தான் நம்ம ரசம் வைக்க போகிறோம். அது நான் தனி வீடியோ போடுறேன். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா இது ஸ்டோன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது, குடல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப நல்லது. இப்போ ஒரு தாளிப்பு கொடுக்கலாம். இது நார்மலாக காய் தாளிக்கிற மாதிரி தான் தாளிக்க போகிறோம். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு நல்லா பொரிய விடுங்க. கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. வரமிளகாய் போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டுக்கோங்க. இது நல்லா வணங்க விடுங்க. வெங்காயம் நல்லா வணங்கட்டும், அப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயத்தை நல்லா வணக்க விடுங்க. சாம்பார் பொடி போட்டுக்கோங்க கொஞ்சம். அது கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக தான், காரத்துக்கு நம்ம மிளகாய் போட்டிருக்குறோம், அதனால் லைட்டாக டேஸ்ட்டுக்காக மட்டும் சாம்பார் தூள் போட்டுக்கோங்க. தேங்காய் திருவி வச்சுருக்கிறத போட்டுக்கிறேன். போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க. அந்த தேங்காய் ஈரப்பதம் போகிற வரைக்கும் கொஞ்சம் வறுபடட்டும், அப்படின்னா தான் பூ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தேங்காய்க்கு பதிலாக நீங்கள் முட்டை கூட உடச்சி ஊற்றலாம், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் முட்டை அவாய்ட் பண்ணிவிட்டு தேங்காய் பூ சேர்த்திருக்கேன். இப்போ வேக வச்சு வடித்து வச்சுருக்கேன் இல்லையா வாழைப்பூ, அதை போட்டுக்கிறேன். கொஞ்சம் பெருசு பெருசாகவே இருக்கட்டும், அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். வேக விட்டுருங்க, நல்லா வேக விட்டுருங்க. உப்பு பார்த்து உப்பு கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் கிளறி விடுங்க.
கிளறி விட்டு அந்த தண்ணி லைட்டாக இருக்கும், வடித்தது இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக தண்ணி இருக்கும். அந்த தண்ணி வந்து நல்லா சுண்டுற அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா சூடு பண்ணிங்க அப்படின்னா அந்த தேங்காய் பூவும் வாழைப்பூவும் நல்லா மிக்ஸ் ஆகிக்கும். உப்பு பார்த்து கரெக்டாக போட்டுக்கோங்க. அவ்வளோதான். சாப்பாட்டுக்கு சரி டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள்.